அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு அறிவியல் 2025 கீ ஆன்சர்ஸை பார்க்கலாம். நம்பர் 1 60, இது புக்கு உள்ளேருந்து வந்திருக்கு. அடுத்து மில்லிமீட்டர், லெஸ் தென் சென்டிமீட்டர், லெஸ் தென் மீட்டர், லெஸ் தென் கிலோமீட்டர். 4 வேதி விளைவு, புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான், ஏசியில் மட்டும், உருளைக்கிழங்கு, ஃபிசிகல்ச்சர்ஸ். இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், மீன் உற்பத்தின்னு வரணும். அதுக்கப்புறம் ஏக்காரணியா, திடப்பொருளில் நீர்வாழ் தாவரம், கல்லீரல். அப்புறம் நீர் சேமித்தலின் முக்கியத்துவம், அதெல்லாம் மாணவர்கள் ஜென்ரலாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பிசிஜி, காலரா. பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து வியர்வை, தோல் வியர்வை, நுரையீரல் கார்பன் டை ஆக்சைடு, பெருங்குடல் செரிக்காத உணவு, சிறுநீரகங்கள் சிறுநீர். உருப்பெருக்கம் என்றால்னா அதனோட சமன்பாடை பார்த்துங்க. நவீன ஆவர்த்தன விதியை கூறுக. தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றில் அணு எண்களின் தனிமை வரிசை செயல்பாடுகள் ஆகும். கோடிட்டிடம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 பின்ன காட்சி வடித்தல், 2வது யுரேனியம் 235. அதுக்கப்புறம் சூப்பர் சோனிக் வேகம் என்றால் என்ன? ஒரு பொருளின் வேகம் காற்றில் ஒளியின் வேகத்தை விட அதிகமாகும் போது அது சூப்பர் சோனிக் வேகம் எனப்படும். ஒரு இலைத்துளை மற்றும் பட்டைத்துளை நீராய்ப்போக்கு வேறுபடுத்துக. சல்ஃபியூரிக் அமிலம் ஏன் வேதிப்பொருட்களின் அரசன் என அழைக்கப்படுகிறது? பல்வேறு வேதிப்பொருட்களை தயாரிக்க சல்ஃபியூரிக் அமிலம் பயன்படுகிறது. அடுத்து மருந்துகள் தயாரிக்க, உரங்கள் தயாரிக்க, வாகன மின்கலங்களில் பயன்படுவதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. அடுத்து கணக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் 16 மீட்டர் தொலைவை 4 வினாடியிலும் மேலும் 16 மீட்டர் தொலைவை 2 நொடியிலும் கிடைக்கிறது. அப்பொருளின் சராசரி வேகம் என்ன? ஃபஸ்ட்டு தொலைவை பார்த்துக்கணும். 16 + 16 32 மீட்டர். காலம் பார்த்தீங்கன்னா 4 + 2 6 வினாடி. இப்போ வேகம் ஈக்குவல் தொலைவு பை காலம், 32 6 வகுத்தா 5.3 மீட்டர் பை வினாடி வரும். அதுக்கப்புறம் சீரான வட்ட இயக்கம் என்றால் என்ன? உதாரணம் தருக. கோள்கள் பூமியை சுற்றி வருவதனை எல்லாம். அடுத்து ஹீலியமாய் நிரப்பப்பட்ட பலூன் காற்றில் மிதப்பது. ஹீலியத்தின் அடர்த்தி காற்றை விட அடர்த்தி குறைவாக இருப்பதால் காற்றில் மிதக்கிறது. மின்னோட்டம் வரையறு. ஒரு கடத்தியில் பாயும் மின்னூட்டங்களின் இயக்கம் மின்னோட்டம். அப்புறம் இந்த கொஸ்டின்லாம் பார்த்துங்க. பாரிசாந்தின் பயன்கள் யாவை? இது புக்கிலே 2 பாயிண்ட் தான் இருக்குது, ஆனால் 4 மார்க் கொஸ்டினில் கேட்டுக்கிறாங்க. உடைந்த எலும்புகளை ஒட்ட பயன்படுகிறது. சிலைகளின் வார்ப்புகள் செய்ய பயன்படுகிறது. அப்புறம் வேறுபடுத்துக. கிராஃபைட், வைரம். இதுதான் அதற்கான ஆன்சர். பார்த்துங்க. அடுத்த கேள்வி, மயக்க மூட்டிகள் என்றால் என்ன? உணர்வை இழக்க செய்யும் மருந்துகள் மயக்க மூட்டிகள் எனப்படும். பொது மயக்க மூட்டிகள், குறிப்பிட்ட மயக்க மூட்டிகள். அதுக்கப்புறம் தட்டைப்புழுக்கள் மற்றும் உருளை புழுக்கள் வேறுபடுத்துக. இதான் அதற்கான ஆன்சர். தட்டைப்புழு மற்றும் உருளை புழுக்களின் வேறுபாடு. அடுத்து சரியாக தவறாக பார்த்தீங்கன்னா சரி, தவறு. அடுத்து கலப்படம் என்றால் அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு இருப்பாங்க. தேனின் மருத்துவ பயன்கள், நம்ம ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறது, சளி இருமலை சரி செய்கிறது. அதுக்கப்புறம் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுகிறது, செரிமானத்துக்கு பசியை தூண்டுகிறது போன்ற பாயிண்ட்டுகளை ஏறலாம். அடுத்து திசை சாரா தூண்டல் அசைவு என்றால் என்ன? ஒரு திசையை சார்ந்து அமையாதிருத்தல் திசை சாரா தூண்டல் அசைவு எனப்படும். அடுத்து 6H2O, C6H12O6. அடுத்து இந்த கணக்கு பார்த்துங்க, கம்பல்சரி கணக்கு. சிக்கு 4 வரும், அதே மாதிரி எம்என்னுக்கு 2 வரும். அடுத்து பூமியில் பன்னாட்டு விண்வெளி மையத்தின் நன்மைகள் யாவை? இதான் அதற்கான ஆன்சர். பூமியில் உயிர் வாழ்வதற்கான காரணிகள், நீர் ஆதாரம், சரியான வெப்பநிலை, ஓசோன் படலம் போன்ற காரணங்கள். ஒரு மிதத்தல் விதிகளை கூறுக. அதற்கான ஆன்சரை பார்த்துங்க. அடுத்து நவீன தனிம அட்டவணையின் ஏதேனும் 5 பண்புகள். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் வேறுபடுத்துக. இது போன்ற வினாத்தாள்களை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.